இன்றைக்கு பலருடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பயப்படுகிற பயமும் தேவன் மேல உள்ள அன்பும் குறைந்து போய் கொண்டிருக்கிற ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, வருவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணினவர் நிச்சயமாகவே அவர் வருவார். தாமதம் பண்ணார் என்று வேதம் சொல்லுகிறது. தாமதம் பண்ணுகிறார் என்றால் ஏன் அவர் தாமதிக்கிறார் என்றால், அவர் தாமதிக்க அது நமக்கு கிடைக்கிற ஒரு கிருபை. ஹல்லேலூயா. அவர் தாமதிக்கிறது நமக்கு கிடைக்கிற ஒரு வாய்ப்பு. வேதம் சொல்லுகிறது, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி அவர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நம்மேல நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறாராம். ஹல்லேலூயா. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி அவர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல், வருவேன் என்று சொன்ன ஆண்டவர் நிச்சயமாகவே அவர் வருவார். வாக்குத்தத்தம் தந்த ஆண்டவர் ஒரு நாளும் அவர் தாமதிக்கிறது இல்லை. இன்னும் அவர் தாமதித்துக் கொண்டிருக்கிறார் என்றால் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நம்மேல நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் மட்டும் மனம் திரும்பினால் போதாது, இன்னும் மனம் திரும்ப வேண்டிய ஜனங்கள் ஏராளம் அவருடைய பார்வையில இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று தான் நம்முடைய ஆண்டவர் இன்னும் தாமதமாகி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. தாமதமாகி கொண்டிருக்கிறார் என்றால் இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ளுவோம், அது கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு கிருபை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்னும் நான் அவர் அண்டையிலே சேர வேண்டும், அவரை கிட்டி சேர வேண்டும். இன்னும் நான் அவருடைய வருகைக்காக நான் ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எனக்கு கொடுக்கிற ஒரு கிருபை என்பதை நாம் உணர்ந்து கொண்டு நமக்கு கிடைக்கிற இந்த வாய்ப்புகளை ஆமென் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் தாமதிக்கிறார் என்றால் அது நமக்கு கிடைக்கிற ஒரு வாய்ப்பு. இன்னும் நாம் அவரோடு நெருங்க வேண்டும், அவரை கிட்டி சேர வேண்டும், இன்னும் அவருக்குள்ளே வளர வேண்டும், அவருடைய வருகைக்காய் ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு ஒரு கொடுக்கிற ஒரு வாய்ப்பாக அதை நினைத்து நாம் அவர் அண்டையிலே கிட்டி சேர வேண்டும். ஹல்லேலூயா. தாமதிக்கிறார் என்கிறவர் வாக்குத்தத்தத்தை குறித்து ஒரு நாளும் அவர் தாமதிக்கிற தேவன் அல்ல. எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நம்மேல நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆமென் ஒரு கேள்வி நமக்குள்ளே எழும்பட்டுமே, நமக்குள்ளேயே ஒரு கேள்வி எழும்பட்டும். இயேசு வருவார் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. வருகையை குறித்த செய்திகளை நாம் ஏராளம் கேட்டிருக்கிறோம். இன்றைக்கு நமக்குள்ளே வர வேண்டிய ஒரு கேள்வி, இன்றைக்கு இயேசு வந்தால் நான் போகிறதற்கு ஆயத்தமாய் இருக்கிறேனா? இன்றைக்கு இயேசு வந்தால் அவரை சந்திக்கிறதற்கு என்னுடைய வாழ்க்கை ஆயத்தமுள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்கிறதா என்று நமக்குள்ளேயே நாம் ஒரு கேள்வியை எழுப்புவோம். ஆயத்தம் இல்லை என்கிற ஒரு நிலையில நாம் இருக்கிறோம் என்றால் நம்மை அவருடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. அவர் எப்ப வருவேன் என்று யாரிடத்திலையும் சொல்லவில்லை. நான் இந்த நாளிலே தான் வருவேன், இந்த நிமிடத்திலே தான் நான் வருவேன் என்று அவர் யாரிடத்திலையும் அவர் சொல்லவில்லை. நான் திருடன் வருகிற விதமாக என்னுடைய வருகையின் நாள் இருக்கும் என்று சொல்லி இயேசு சொன்னார். அவரே சொன்னார், நான் எப்ப வருவேன் என்று எனக்கே தெரியாது, அது பிதா ஒருவருக்கே தெரியும் என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு பலர் என்ன சொல்லுகிறார், பலர் வேதத்தை ஆராய்ச்சி பண்ணி காலங்களை சூழ்நிலைகளை எல்லாம் பார்த்து இயேசு இந்த நாளில வருவார், இயேசு இந்த வருஷத்திலே வருவார் என்றெல்லாம் பலர் சொல்லி ஏமாந்து போனார்கள். அப்படி சொன்னவர்கள் எல்லாரும் ஏமாந்து போனார்கள். வேதம் நமக்கு சொல்லுகிறது, இயேசு நான் இந்த வருஷத்திலே இந்த நாளிலே வருவேன் என்று சொல்லி அவர் எங்கேயும் சொல்லவில்லை. ஹல்லேலூயா.
இந்த நிமிஷத்திலே கூட இயேசு வரலாம். இந்த இரவிலே கூட இயேசுவின் வருகை நிகழலாம். நீங்களும் நானும் எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? ஒருவேளை இந்த நாளிலே நான் வருவேன், இத்தனையாவது வருஷத்திலே நான் வருவேன், இந்த தேதியிலே நான் வருவேன் என்று இயேசு சொல்லி இருந்தால், அதுவரையிலும் நம்முடைய மனம் போன போக்கிலே நாம் வாழ்ந்து கொண்டு அந்த கடைசி நிமிடத்திலே நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து அவர்களுக்காக மனமருந்தி பாவங்களை அறிக்கையிட்டு இயேசுவின் பாதத்தில் ஒப்பு கொடுத்து நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டு அந்த நாளிலே நாம் வருகையிலே கடந்து சென்றிருக்கலாம். ஆனால் இயேசு ஏன் வருகையின் நாளை அவர் யாரிடத்திலையும் சொல்லவில்லை என்றால், நாம் எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த நிமிடத்திலே இயேசு வந்தாலும் இயேசுவின் வருகையிலே கடந்து செல்கிறதற்கு நீங்களும் நானும் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் ஆயத்தம் உள்ள ஒரு வாழ்க்கைத்தான் நீங்களும் நானும் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். வருவேன் என்று சொன்னவர் நிச்சயமாகவே அவர் வருவார். இயேசுவின் வருகை என்பது அது ஏதோ ஒரு நிகழ்ச்சி அல்ல. ஒரு நிகழ்ச்சி நடக்கிறதை போல இயேசுவின் வருகை சம்பவிக்கும் என்று சொல்லி நம்ம யாரும் நினைத்து விடக்கூடாது. இயேசுவின் வருகைத்தான் நம்முடைய நித்தியத்தை தீர்மானிக்கிற ஒரு தருணம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? இயேசுவின் வருகை ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடக்கிறதை போல அல்ல. இயேசுவின் வருகை நடக்கிறது. ஆமென். அது நம்முடைய நித்தியத்தை தீர்மானிக்கிற ஒரு தருணம் தான். இயேசுவின் வருகையிலே நம்ம எப்படி இருப்போமோ அதை பொறுத்து தான் நம்முடைய நித்தியமான வாழ்வு. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த இயேசுவின் வருகையின் நாளிலே நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து தான் நம்முடைய நித்தியமான வாழ்வு இருக்கும். வருகையின் நாளிலே ஆவலோடு இயேசுவின் வருகைக்கு ஆயத்தம் உள்ளவர்களாக இருந்தால் நித்தியத்திலே இயேசுவோடு இருப்போம். ஆயத்தம் இல்லாதவர்கள் கைவிடப்படுவார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அவர்கள் அழுகையும் பற்கடிப்பு நிறைந்ததான இடத்திலே தள்ளப்படுவார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அங்கே அவியாத அக்கினியும் சாகாத புழுக்களும் உண்டு என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏதோ ஒரு பெரிய நிகழ்ச்சிகள் நடக்கிறதை போல ஆண்டவருடைய வருகை இருக்கும் என்று சொல்லி ஒருபோது நாம் நினைத்து விடக்கூடாது. அவர் சொல்லி இருக்கிறார், நான் திருடன் வருகிற விதமாக வருவேன். ஹல்லேலூயா. அது எப்ப சம்பவிக்கும், எப்படி சம்பவிக்கும் என்று யாருக்குமே தெரியாது. நீங்களும் நானும் எல்லா நேரத்திலையும் எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். இயேசுவின் வருகையிலே கடந்து செல்ல நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி சில வேத வசனங்களை வேகமாய் நாம் தியானித்து ஜெபிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை வாசிப்போம். ஆமென். இயேசு சொல்லுகிறார், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. தேவனுடைய வருகையிலே நாம் கடந்து செல்ல அல்லது தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே நாம் பிரவேசிக்க வேண்டும் என்றால் மறுபடியும் பிறந்தவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். மறுபடியும் பிறக்கிற அனுபவம் என்றால் என்ன? நாம் வாசிக்கும் பொழுது 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 5:17. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறார், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஹல்லேலூயா. மறுபடியும் பிறக்கிறது என்பது ஒரு புதிய சிருஷ்டியின் அனுபவம், ஒரு புதிய வாழ்க்கையின் அனுபவம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறான் என்றால் அவன் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான். பழைய வாழ்க்கை ஒளிந்து போய் ஒரு புதிய வாழ்க்கை வாழ நம்மை அர்ப்பணிக்கிறது தான் மறுபடியும் பிறக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படாத ஒரு மனிதனிடத்திலே சொல்லும் பொழுது மறுபடியும் பிறக்கிறது என்பது அவன் ஞான ஸ்நானத்தின் மூலம் மறுபடியும் அவன் பிறந்து இயேசுவோடு ஒரு புதிய வாழ்க்கை வாழ அவன் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறான்.
சபையே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான். பழைய வாழ்க்கை ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒரு புதிய வாழ்க்கை, தேவனோடு உள்ள ஒரு வாழ்க்கை, இயேசுவோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்கு நம்மை அர்ப்பணிக்கிறது, ஒப்பு கொடுக்கிறது, ஒரு புதிய வாழ்க்கை வாழ துவங்குகிறதுக்கு தான் புது சிருஷ்டி என்று பெயர். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆமென், ஒரு புது சிருஷ்டியாய் நாம் ஸ்தோத்திரம் மாற வேண்டும். புது சிருஷ்டியாய் மாறவில்லை என்றால் நாம் தேவனுடைய வருகையிலே நாம் போக முடியாது. ஒருவேளை நம்ம சபையில ஒரு உறுப்பினராக இருக்கிறதுனாலே நாம் தேவனுடைய வருகையிலே போக முடியாது. ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்ததினாலே நாம் தேவனுடைய ராஜ்யத்திலே போக முடியாது. ஊழியம் செய்கிறதுனாலே நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு போக முடியாது. புது சிருஷ்டியே காரியம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். சபையின் உறுப்பினராக நான் ஸ்தோத்திரம் ரட்சிக்கப்பட்டு இந்த சபையின் உறுப்பினராக இருக்கிறேன் என்று சொல்லி நம்முடைய மனம் போன போக்கிலே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால் நாம் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது. நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்தவன், கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்தவள், அதனால நான் பரலோகம் போய்விடுவேன் என்று சொல்லி நாம் நினைத்து கொண்டிருந்தால் நிச்சயமாகவே அதனாலே நாம் போக முடியாது. நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஒரு நபர், யாரை பார்த்தாலும் நான் இயேசுவை குறித்து சொல்லுகிறேன் என்று சொல்லி நம்ம ஊழியம் செய்கிறதுனால மாத்திரம் நாம் தேவனுடைய ராஜ்யத்திலே போக முடியாது. நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய சிருஷ்டியின் அனுபவம் உண்டாகணும். ஹல்லேலூயா. மறுரூபத்தின் அனுபவம் உண்டாகணும். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வாழ்க்கை வாழ, இயேசுவோடு உள்ள ஒரு புதிய வாழ்க்கை வாழ யார் யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு நாளும் இயேசுவோடு வாழ தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறார்களோ, இயேசுவோடு வாழ்கிறார்களோ, அவர்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்க முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு வரும் பொழுது மத்தேயு 7:23 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமீன். இயேசு வரும் பொழுது உங்களை நான் அறியேன் என்று சொல்லுவாரா, அல்லது நம்முடைய பெயரை கேட்ட உடனேயே பரலோகம் நமக்காக திறக்கப்படுமா? இன்றைக்கு நமக்குள்ளே ஒரு கேள்வி. ஸ்தோத்திரம். இயேசு வரும் பொழுது உங்களை நான் அறியேன் என்கிற ஒரு சத்தம் நமக்கு நேராக வருமா, அல்லது நம்முடைய பெயரை கூப்பிடும் பொழுது பரலோகம் நமக்காக திறக்கப்படுமா? அந்த வேத பகுதிகளை நாம் வாசிக்கும் பொழுது அவருடைய வருகையின் நாளிலே அநேகர் புலம்புவார்களாம். எப்படி புலம்புவார்கள்? கர்த்தாவே, உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் பிசாசுகளை துரத்தினோம், வியாதியஸ்தர்களை குணமாக்கினோம், தீர்க்க தரிசனம் உரைத்தோம் என்றெல்லாம் அவர்கள் புலம்புவார்கள். இங்கே இருந்து ஒரு சத்தம், உங்களை நான் அறியேன் என்கிற ஒரு சத்தம் கடந்து வரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய சித்தத்தை யார் செய்கிறார்களோ, அவருடைய சித்தத்தின்படி யார் வாழ்கிறார்களோ, ஒவ்வொரு நாளும் இயேசுவே உம்முடைய சித்தத்தின்படி வாழ எனக்கு உதவி செய்யும், நான் உம்முடைய சித்தத்தின்படி வாழ வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் சித்தத்திற்கு யார் யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களுக்காக பரலோகம் திறக்கப்படும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த வேத வசனத்திலிருந்து நம்ம என்ன புரிந்து கொள்ளுகிறோம்? பிசாசுகளை துரத்துகிற எல்லாரும் பரலோகம் போவார்களா என்று கேட்டால் கூடாத காரியம். ஹல்லேலூயா. ஆமென். தீர்க்க தரிசனம் உரைக்கிறவர்கள் எல்லாரும் பரலோகம் போவார்களா என்று கேட்டால் கூடாத காரியம். இயேசுவே என்று கூப்பிடுகிற எல்லாரும் பரலோகம் போவார்கள் என்றால் கூடாத காரியம். அவருடைய சித்தத்தின்படி யார் வாழ்கிறார்களோ, இயேசுவின் சித்தத்தை யார் செய்கிறார்களோ அவர்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தீர்க்க தரிசனங்களை யார் வேண்டுமானாலும் சொல்லலாம். பிசாசுகளை இயேசுவின் பெயரை கொண்டு யார் வேண்டுமானாலும் துரத்தலாம். அற்புதங்களை இயேசுவின் பெயரை கொண்டு யார் வேண்டுமானாலும் செய்யலாம்.
அதனாலே அவர்கள் பரலோகம் போவார்கள் என்று போவார்களா என்று நம்ம கேட்டால் வசனத்தின்படி அவர்களால் கூடாது, அது முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் பரலோக ராஜ்யம் போவார்கள்? அவருடைய சித்தத்தை செய்கிறவர். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை நாம் கேட்கணும். ஒவ்வொரு நாளும் நான் தேவ சித்தம் செய்கிறேனா? ஒவ்வொரு நாளும் தேவ சித்தத்தின்படி என்னுடைய வாழ்க்கை இருக்கிறதா? ஜெபிக்கிறதுனாலையோ தோத்துறோம். அதனாலே நம்ம தேவனுடைய ராஜ்யத்தில் முடியாத தேவ சித்தம். அவர் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறதுதான் அவருடைய சித்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தையை உள்வாங்கிக் கொண்டு அவருடைய வார்த்தையின்படி யார் வாழ்கிறார்களோ அவர்கள்தான் தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்கிறவர்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாயிருக்கணும். அடுத்ததாக மத்தேயு 25:10 வசனத்தை வாசிப்போம். ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டிற்குள்ளே பிரவேசித்தவர். அப்படி என்றால் யார் தேவனுடைய வருகையில போக முடியும்? ஆயத்தமாயிருக்கிறவர்கள் போக முடியும். ஹல்லேலூயா. 10 பேர், 10 கன்னிகைகள் மணவாளனுடைய வருகைக்கு எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். 10 கன்னிகைகளும் மணவாளனுடைய வருகைக்கு எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். வேதம் சொல்லுகிறது அதில் 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். புத்தி உள்ளவர்கள் என்ன செய்தார்கள்? இந்த தீவட்டிகளோடு கையில என்ன செய்திருந்தார்கள்? எண்ணெயும் வைத்திருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தீவட்டி நிறைய எண்ணெய் நிரப்பினார்கள். கையில எண்ணெயை கொண்டு போக என்ன செய்தார்கள்? தவறிவிட்டார்கள். இப்ப மணவாளனுக்கு எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். மணவாளன் வருவேன் என்று சொன்ன அந்த நேரம் கொஞ்சம் தாமதித்தது. மணவாளன் வருவதற்கு தாமதமானது. வேதம் சொல்லுகிறது அவருடைய தீவட்டிகளில் இருந்த எண்ணெய் தீர்ந்து போயிற்று. இப்ப புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களிடத்தில் என்ன கேட்கிறார்கள்? உங்க கையில கொஞ்சம் எண்ணெய் இருக்குல்ல, அதுல கொஞ்சம் எங்களுக்கும் கொடுங்கள் என்று கேட்கிறார்கள். புத்தி இல்லாதவர்கள், புத்தி உள்ளவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? மணவாளன் வர தாமதித்தால் வேலை அது வரைக்கும் தீவட்டியை எரிய விடுகிறதற்கு நமக்கு போகாமேன் அது போதாததாக இருக்கிறதுனாலே நீங்க போய் என்ன செய்யுங்கள்? விற்கிறவர்களிடத்திலே வாங்கிக் கொள்ளுங்கள். இப்ப இந்த புத்தி இல்லாதவர்கள் எண்ணெய் விற்கிறவர்களிடத்திலே எண்ணெய் வாங்குவதற்கென்று கடந்து சென்றார்கள். அதற்குள்ளே மணவாளன் என்ன செய்து விட்டார்? வந்து விட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் மணவாளனோடு கூட மணவரையிலே பிரவேசித்தார்கள். ஆயத்தம் இல்லாதிருந்தவர்கள் கைவிடப்பட்டார்கள். உண்மையானவர்களே, இன்றைக்கு நாம் புத்தி உள்ளவர்களாக, புத்தி உள்ள ஒரு கன்னிகையை போல எப்பொழுதும் நம்முடைய கையில எண்ணெய் இருக்கணும். தேவனுடைய வருகைக்காக எப்பொழுதும் ஆயத்தமாக அவருடைய ஆவியில நிறைந்து இருக்கிற ஒரு அனுபவம், பரிசுத்த ஆவியில நிறைந்து இருக்கிற ஒரு அனுபவம். சபைக்கு வரும் பொழுது மட்டும் ஆவியில நிறைகிற அனுபவம் அல்ல, மாசத்திலேயோ வருஷத்திலே ஒருக்க ஆவியில நிறைகிற அனுபவம் அல்ல, அனுதினமும் ஆவியில நிறைந்திருக்கிற ஒரு அனுபவம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மணவாளனுடைய வருகையின் நாட்களிலேயே இப்படித்தான் நடக்கும். அநேகர் இன்றைக்கு நிர்விசாரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அசதியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய வருகையை குறித்த அந்த ஒரு பய உணர்வு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், வாஞ்சை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாள் மணவாளனுடைய சத்தம் கேட்கும் பொழுது ஆமென், அவர்கள் ஆயத்தமாய் இருக்கிறவர்களோடு போய் ஒட்டி கொள்ளுவார்கள். ஸ்தோத்திரம். நானும் ஆவியில நிறைந்து ஜெபிக்க வேண்டும். ஆமென். எனக்கும் ஸ்தோத்திரம் கர்த்தருடைய வசனத்தை குறித்த தெளிவு உண்டாகணும் என்று சொல்லி ஆயத்தமாய் இருக்கிற ஜனங்களை தேடி போவார்கள். அருமையானவர்களே, அன்றைக்கு அவர்களால் அந்த ஆயத்தமாகிற நிலையை
அடைய முடியாது என்பதைத்தான் இந்த வேத பகுதி நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கே போனால் நாம் பரிசுத்த ஆவியிலே நிறைய முடியும், எங்கே போனால் நம்முடைய வாழ்க்கை வருகைக்காக ஆயத்தப்படுத்த முடியும் என்று சொல்லி அப்படிப்பட்ட இடங்களை தேடி போவார்கள். அவர்கள் தேடி போய் தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு வருகிறதற்குள்ளாக மணவாளன் கடந்து வருவார். ஆயத்தமாய் இருக்கிறவர்கள் மணவரையிலே பிரவேசிப்பார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்மவே நமக்குள்ளே ஒரு கேள்வி எழும்பட்டும். வருகைக்குரிய எல்லா அடையாளங்களும் நடக்கும் பொழுது அப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் இன்று நடக்கிறதை விட அதிகமாய் நடக்க ஆரம்பிக்கும் பொழுது நாம் நம்மை ஆயத்தப்படுத்த அப்படிப்பட்ட இடங்களை தேடுகிற ஒரு நிலைக்கு தள்ளப்பட வேண்டுமா? அல்லது எப்ப இயேசு வந்தாலும் வருகையிலே போக ஆயத்தம் உள்ளவர்களா? அன்றைக்கு நம்ம தேடி போகிறதுனால பிரயோஜனம் இல்லை. நம்ம தேடி காத்திருந்து அதற்காக ஜெபித்து நம்முடைய குறைகளை அறிக்கையிட்டு நம்ம ஆயத்தம் ஆகிறதற்குள்ளாக நம்முடைய விளக்கு, நம்முடைய தீவட்டியிலே எண்ணெய் நிரம்புகிறதற்குள்ளாக மணவாளன் வந்து விடுவார். நம்ம கைவிடப்பட்ட ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, எப்ப வந்தாலும் வருகைக்கு ஆயத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் அங்கேயும் இங்கேயும் தேடி ஓடி அலைகிற ஒரு நிலைக்கு நான் தள்ளப்பட்டு விடக்கூடாது. எனக்கு நீர் இன்றைக்கு கிருபையாய் வாய்ப்புகளை தந்திருக்கிறீர் ஆண்டவரே. கிருபையாய் இன்றைக்கு எனக்கு அதற்குரிய நேரங்களை தந்திருக்கிறீர் ராஜா. இன்றைக்கு நான் எனக்கு கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு நாளும் நீர் என் மேல பாராட்டுகிற கிருபை என்று நினைத்து, நீர் எனக்கு கொடுக்கிற ஒவ்வொரு நாளையும் எனக்கு கொடுக்கிற ஒரு வாய்ப்பு என்பதை நான் நினைத்து நான் என்னுடைய வாழ்க்கையை ஆயத்தப்படுத்த ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து நாம் கேட்கணும். வருகைக்காக நாம் ஆயத்தமாகணும். ஹல்லேலூயா. அன்னிதினமும் புது எண்ணெயினாலே, சங்கீதக்காரன் என்ன சொல்கிறார்? நான் புது எண்ணெயினாலே அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். ஹல்லேலூயா. நேற்றைக்கு இருந்த எண்ணெய் இன்றைக்கு அவருடைய வருகைக்கு போதாது. ஹல்லேலூயா. நேற்றைக்கு இருந்த எண்ணெயை வைத்துக் கொண்டு இன்றைக்கு நம்ம அவருடைய வருகையை எதிர்பார்த்து காத்திருக்க கூடாது. இன்றைக்கு நான் புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு என்னுடைய தீவட்டியிலே புது எண்ணெயை நான் நிரப்ப வேண்டும். அனுதினமும் புது எண்ணெயினாலே அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும். அடுத்ததாக எபிரேயர் 12:14 வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 12:14. யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. தேவனுடைய வருகையில நம்ம கடந்து செல்ல நமக்கு என்ன தேவை? பரிசுத்தம் தேவை. ஹல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. பரிசுத்தம் என்பது அது ஒரு வெளிப்புறமான தோற்றம் அல்ல, உள்ளான வாழ்க்கையில ஏற்படுகிற ஒரு மாற்றம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தம் என்பது நம்முடைய வெளிப்புற வாழ்க்கையில ஒரு வெளிப்புற தோற்றம் அல்ல, உள்ளான வாழ்க்கையில ஒவ்வொரு நாள் வருகிற ஒரு மாற்றம். ஒருவேளை வெளிப்புறமாக நம்ம நல்ல வெள்ளையும் போட்டு நல்ல கிளீன் சேவெல்லாம் பண்ணிட்டு வந்து இருக்கிற ஒரு மனுஷனை பார்த்தா நம்ம வெளிப்புறமாக பார்க்கிற நம்ம என்ன சொல்லுவோம்? பரவாயில்ல, நல்ல ஒரு பரிசுத்தவானா இருக்கிறார், பார்க்கிறதற்கு அவர் நல்ல ஒரு பரிசுத்தவானா இருக்கிறார், காண்பிக்கிறதற்கு நல்ல ஒரு வெள்ளை சட்டையும் வெள்ளை பேண்டும் நல்ல ஒரு கிளீன் சேவும் போதும் வெளிப்புற தோற்றத்திற்கு நம்மை ஒரு பரிசுத்தவானாய் காண்பிக்கிறார். அதனாலே வெளிப்புற தோற்றத்தை பார்த்து நம்மை நியாயம் தீர்க்கிறவர் அல்ல, ஆராதிக்கிற ஆண்டவர் உள்ளான வாழ்க்கையை பார்த்து அவர் நியாயம் தீர்க்கிறவர்.
ஹல்லேலூயா. எங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தருடைய வார்த்தை நமக்கு என்ன சொல்லுகிறது? மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்க்கிறார், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். ஹல்லேலூயா. வெளிப்புறமான தோற்றத்தில் நல்ல வெள்ளை வெள்ளை போட்டு நல்ல பார்க்கிறதற்கு நம்மை ஒரு பரிசுத்தவானாய் காண்பித்து நல்ல கைத்தட்டி அந்நிய பாஷைகளை எல்லாம் பேசுகிறதுனாலே பரிசுத்தவானாக மாறிவிட முடியாது. உள்ளான வாழ்க்கையில ஏற்படுகிற மாற்றத்தினால மாத்திரமே ஒருவன் பரிசுத்தவானாக பரிசுத்த வாட்டியாக மாற முடியும். ஹல்லேலூயா. கர்த்தரை ஆராதிக்கிற நம்முடைய வாழ்க்கையில உள்ளான வாழ்க்கையில மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். 1 பேதுரு 1 அதனுடைய 15, 16 வசனங்களை வாசிக்கும் பொழுது வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தமாயிருங்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அவர் பரிசுத்தமாயிருக்கிறதுனாலே நாமும் பரிசுத்தமாயிருக்கணும். அவர் பரிசுத்தமாயிருக்கிறதுனாலே நம்முடைய நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் நம்ம பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. கர்த்தருடைய அந்த வருகையின் நாளிலே நமக்கு ஆண்டவர் வெண் வஸ்திரத்தை கொடுக்கிறார். அன்றைக்கு வருகையின் நாளிலே எல்லாரும் வெண் வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு சிங்காசனத்திற்கு முன்பாக நிற்பார்கள். பரிசுத்தவான்கள் வெண் வஸ்திரத்தை தரித்துக் கொண்டு சிங்காசனத்திற்கு முன்பாக நிற்பார்கள். அன்றைக்கு அந்த பரிசுத்தவான்களுடைய வரிசையிலே வெண் வஸ்திரத்தை தரித்துக் கொண்டு அவருக்கு முன்பாக நிற்கிறவர்களாக நீங்களும் நானும் மாற வேண்டும். நம்முடைய வஸ்திரத்தில கரைப்பட்டிருக்குமே ஆனால் அங்கே நாம் வெட்கப்பட்டு தலை குனிய வேண்டிய ஒரு நிலை. ஹல்லேலூயா. வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போமே. வெளிப்படுத்தல் 19:8. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளை சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்கும் பொழுது அவர்களுக்கு எல்லாருக்கும் வெண்வஸ்திரம் அளிக்கப்பட்டது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அந்த வெண்வஸ்திரம் என்னவென்று கேட்டால் அது பரிசுத்தவான்களுடைய நீதி. ஹல்லேலூயா. அப்ப இந்த உலகத்திலே நம்ம எந்த அளவுக்கு பரிசுத்தம் உள்ளவர்களாய் நம்ம வாழ்கிறோமோ, எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை காத்து கொள்ளுகிறோமோ, அந்த அளவுக்கு அங்கே நம்முடைய வஸ்திரம் வெண்மையும் சுத்தமும் பிரகாசம் உள்ளதுமாய் இருக்குமா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம தவறு செய்வோம் என்றால், பாவம் செய்கிறவர்களாய் இருப்போம் என்றால், நம்முடைய வஸ்திரம் கரைப்பட்ட ஒரு வஸ்திரமாக இருக்கும். தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக சுத்தமும் வெண்மையும் பிரகாசமுமான வஸ்திரத்தை தரித்து கொண்டு திரளான ஜனங்கள் அவரை மகிமைப்படுத்தும் பொழுது நீங்களும் நானும் அணிந்திருக்கிற வஸ்திரமும் சுத்தமும் பிரகாசமும் வெண்மையுமான வஸ்திரமாய் இருக்கணும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். கரை இல்லாத ஒரு வஸ்திரம், உலகத்திலே கரைப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வோம் என்றால் அங்கே கரை படிந்த ஒரு வஸ்திரத்தோடு நிற்போம். சாதாரணமாக ஒரு வஸ்திரத்தை உடுத்துகிற நம்ம ஒரு விசேஷித்த வீட்டிற்கோ ஒரு கல்யாண வீட்டிற்கோ நம்ம நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு போறோம், நல்ல ட்ரெஸ்களை நம்ம போட்டுட்டு போறோம். போற வழியில திடீர்னு ஒரு அழுக்கு பட்டுருச்சு, ஒரு கரை படிச்சு, நமக்கு எவ்வளவு வெட்கமா இருக்குல்ல? அதை உணர்ந்திருக்கிறீங்களா? நம்ம ஒரு நல்ல விசேஷித்த வீடு, நிறைய எல்லாரும் நல்ல நல்ல வஸ்திரங்களை எல்லாம் தரித்து கொண்டு வருகிறார். ரொம்பவும் நல்லாதான் வஸ்திரம் தரித்து போகணும். எதிர்பாராத விதமாக திடீர்னு ஏதோ ஒரு அழுக்கு பட்டுருச்சு, அல்லது போற வழியில ஏதோ சகதி தெரிச்சிருச்சு, கரப்பட்டு போயிருச்சு. அதை நம்ம பார்த்துட்டோம்னா நமக்கு எப்படி இருக்கும்? யாருக்கு முன்பாக நிற்கும் பொழுது நமக்கு வெட்கமாக இருக்கு, அவமானமா இருக்கு. ஐயே தோத்துறோம், இப்படி ஆயிருச்சே என்று சொல்லி நம்ம இந்த இடத்துல இன்னும் ஒரு விதமான வெட்கத்தினாலே நிறைந்தவர்களாய் நம்ம இருப்போம். சாதாரணமா
சாதாரணமா. அருமையானவர்களே, தேவனுடைய வருகையின் நாளிலேயும் இப்படித்தான் அநேகருடைய அல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு நம்ம அதை குறித்து உணரல, அதை குறித்து ஒரு தெளிவு இல்லை, அதை குறித்து ஒரு அக்கறை நமக்கு இல்லை, பயம் இல்லை. ஆனால் அன்றைக்கு அங்க போய் நிற்கும் பொழுது யாருடைய வஸ்திரமும் சுத்தமான வஸ்திரமாக இருக்கிறது, வெண்மையான வஸ்திரமாக இருக்கிறது, பிரகாசிக்கிற வஸ்திரமாக இருக்கிறது. நம்முடைய வஸ்திரத்திலே கரைப்பட்டிருக்கும் என்றால் நம்முடைய வஸ்திரத்தையும் பார்ப்போம், நமக்கு முன்னால நிற்கிறவருடைய வஸ்திரத்தையும் பார்ப்போம். வஸ்திரம் இப்படி ஆயிருச்சு என்று சொல்லி அந்த நின்று முகம் அவமானத்தினாலே, ஒரு விதமான வெட்கத்தினாலே தலை கவிழ்ந்து நிற்கிற ஒரு நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டு விடுவோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் வராதபடிக்கு இன்றைக்கும் ஆண்டவர் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? நம்முடைய வாழ்க்கையை சரி பண்ணுவதற்கு, நம்முடைய வாழ்க்கையை ஆயத்தப்படுத்துவதற்கு ஆண்டவர் இன்றைக்கு கிருபையாய் நமக்கு ஒரு வாய்ப்பை அவர் கொடுத்திருக்கிறார். இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தி ஆண்டவருக்காக இனி உள்ள வாழ்க்கை ஆகிலும் கர்த்தருக்காக வாழ நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புது சிருஷ்டிக்காக நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தால் பழையவைகளை எல்லாம் கர்த்தர் ஒளித்து போடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். அடுத்ததாக வேதம் நமக்கு சொல்கிறது 2 தீமோத்தேயு 4:8. நம்ம 8வது வசனத்தை வாசிப்போம். 2 தீமோத்தேயு 4:8. நீதியின் கிரீடத்தை அவர் யாருக்கு கொடுக்கிறார் என்றால், அவர் பிரசன்னமாகுதலுக்காக காத்திருக்கிற யாவருக்கும் அவர் அதை கொடுப்பார். ஹல்லேலூயா. அப்ப காத்திருக்கிறவர்கள் தேவனுடைய அருகையிலே போக முடியும். ஸ்தோத்திரம். அவரை நேசித்து யார் யாரெல்லாம் அவருக்காக காத்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் தேவனுடைய வருகையில் கடந்து செல்வார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார், எனக்கு மாத்திரமல்ல, அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் கர்த்தர் அந்நாளிலே கொடுப்பார் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. ஆமென். அப்படி என்றால் வருகைக்காக காத்திருக்கணும். பயத்திலே அல்ல, பயந்து போய் அல்ல, அவர் மேல உள்ள அன்பினாலே அவருடைய வருகைக்காக. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். பயத்தினாலே அவரை சேவித்தால் போக போக அந்த பயம் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்துவிடும்? குறைந்து போய்விடும். பயத்தினால கர்த்தரை சேவித்தால், நான் அவருக்கு பயந்து வாழாவிட்டால் நரகத்திலே என்னை போட்டு விடுவார், எனக்கு என்னை அடித்து விடுவார், துன்பப்படுத்தி விடுவார் என்று ஒரு விதமான பயத்தினாலே அவரை சேவித்தால் அந்த பயம் போக போக குறைந்து விடும். இன்னைக்கு நிறைய பேர் பயத்தோடு தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு நரகத்தை குறித்து அல்லது சாபங்களை குறித்து இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்டு ஒரு விதமான பயத்தோடு கர்த்தரை சேவிக்கிறதுனால தான் நாளுக்கு நாள் போக போக அந்த பயம் என்ன செய்து விடுகிறது? குறைந்து விடுகிறது. தேவ பிள்ளைகளை, நீங்களும் நானும் எப்படி கர்த்தரை சேவிக்க வேண்டும் என்றால் அவர் மேல உள்ள அன்பு. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? நீங்கள் ஒரு பிள்ளையை எடுத்துக் கொள்ளுங்களேன். அந்த பிள்ளை தவறு செய்யும் பொழுது பெற்றோர் தண்டிக்கிறார்கள். அப்ப அந்த பிள்ளை என்ன செய்கிறது? அந்த தண்டனைக்கு பயந்து அந்த தவறுகளை செய்யாதபடிக்கு, நான் தவறு செய்தால் தண்டித்து விடுவார்கள் என்று சொல்லி பயத்திலே வளரும். பாருங்களேன், அந்த பிள்ளை வளர்ந்து கொண்டே வருகிறது. போக போக அந்த பெற்றோருடைய மேல இருக்கிற பயம் அந்த பிள்ளைக்கு என்ன செய்கிறது? குறைஞ்சு போய் விடுகிறது. அடி வாங்குகிறார்கள். வளரும் பொழுது அந்த பிள்ளைகள் என்ன சொல்லுவார்? அவங்க அடிச்சா ஒரு அடி அடிப்பார், அது அவங்களுடைய அடியின் அந்த எஃபெக்ட் எல்லாம் இவ்வளவுதான். அந்த
பிள்ளைகள் புரிந்து கொள்ளுகிறார்கள். அதுக்கப்புறம் அந்த பயம் அந்த பிள்ளைகளிடத்திலே இல்லாமற் போகிறது. என்ன ஒரு அடி தானே அடிப்பாங்க, 2 அடி தானே அடிப்பாங்க, ஒரு தைரியம் அவர்களுக்குள்ளே வந்து விடுகிறது. இதை போலத்தான் இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் பலருக்கு இப்படிப்பட்ட ஒரு விதமான தைரியம், தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லாமல் என்ன நடக்க போகுது, என்னதான் சம்பவிக்க போகிறது பார்த்து விடுவோம் என்கிற ஒரு விதமான தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு இன்றைக்கு அநேகர் அலட்சியமாய் வாழ்கிறார்கள், துணிகரமாய் வாழ்கிறார்கள். தேவனுக்கு உண்மையாய் தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் அவர் மேல உள்ள அன்பினாலே, உங்கள் மேல என் மேல அன்பு காட்டி கடைசி துளி ரத்தம் வரையிலும் நமக்காக அவர் சிந்தினாரு, உயிரையே கொடுத்தார் அல்லவா. அந்த அன்பை நினைத்து, இயேசுவின் அன்பை நினைத்து பார்ப்போம் என்றால் அவருக்காக இன்னும் வாழ வேண்டும் என்கிற உணர்வு தானாய் நம்முடைய வாழ்க்கையில வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அன்பு நமக்குள்ளே பெருக பெருக, தேவனுடைய அன்பு பெருக பெருக, தேவனுக்காக வாழ வேண்டும் என்கிற வைராக்கியம் நமக்குள்ளே வரும். பவுல் என்ன சொல்லுகிறார்? கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. அந்த அன்பினாலே தான் உபத்திரவங்களை சகித்தார். அந்த அன்பினாலே தான் இயேசுவுக்காக பாடுகளை சகித்தார். ஆமென். அந்த அன்பினாலே தான் அவர் என்ன சொல்லுகிறார்? பாடுகள் உபத்திரவங்கள் வரும் பொழுதெல்லாம் அவர் என்ன சொல்லுவார்? நான் அனுபவிக்கிற இந்த பாடுகள் எல்லாம் இயேசு எனக்காக அடைந்த பாடுகளுக்கு ஒப்பானது அல்ல, அதற்கு இது ஸ்தோத்திரம் ஈடே ஆகாது. அதனால உபத்திரவங்களை பாடுகளையும் இயேசுவின் மேல உள்ள அன்பினாலே சகித்தார்கள். பாடுகளின் மத்தியிலும் கிறிஸ்துவுக்காக வாழ்ந்தார்கள். நீங்களும் நானும் ஒரு விதமான அந்த பயத்தினாலே அல்ல, அவர் மேல உள்ள அன்பினாலே அவருக்காக வாழணும். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் அவர் மேல உள்ள அன்பு நம்மை நெருக்கி ஏவட்டுமே. கிறிஸ்துவின் மேல உள்ள அன்பு இன்னும் நம்மை நெருக்கட்டுமே. அந்த அன்பு நம்மை பற்றி பிடிக்கட்டுமே. ஸ்தோத்திரம். அவர் மேல உள்ள அன்பினால மாத்திரமே அவருக்காக நாம் வைராக்கியமாய் வாழ முடியும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுவோமா? இயேசுவின் மேல வைக்கிற அன்பினால மாத்திரமே அவருக்காக வைராக்கியமாய் வாழ முடியும் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்து போக வேண்டாம். ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, யோவான் 2 அதனுடைய 28வது வசனத்தை வரும் வாசிப்போம். யோவான் 2:28. ஆமென். அவர் வரும் பொழுது வெட்கப்பட்டு போகாமல் அவருக்கு முன்பாக நிற்கும்படிக்கு நம்ம என்ன செய்யணுமோ அவருக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் வரும் பொழுது நாம் ஓடி ஒளிகிறவர் இடத்திலே அல்ல, தைரியமாய் அவருக்கு முன்னாலே நிற்பதற்கு அவருக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. யார் யாரெல்லாம் அவருக்குள்ளே நிலைத்திருக்கிறார்களோ அவர்கள்தான் தைரியமாய் கர்த்தருக்கு முன்னாலே நிற்க முடியும். இல்லை என்றால் அவர்கள் என்ன செய்வார்கள்? ஒரு விதமான பயத்தினாலே வெட்கத்தினாலே ஓடி ஒளிந்து கொள்ளுவார்கள். அன்றைக்கு ஆதாமு ஏவாளும் ஒருவித வெட்கத்தினாலே எப்படி அவர்கள் ஓடி ஒளிந்து கொண்டார்களோ அதை போல கிறிஸ்துவின் வருகையின் நாட்களிலே பலரும் ஒரு விதமான வெட்கத்தினாலே ஓடி ஒளிந்து கொள்ளுகிற நிலையில் இருப்பார்கள். நீங்களும் நானும் தைரியமாய் அவருக்கு முன்பாக நிற்கிறதற்கு அவருக்குள்ளே இன்னும் நான் நிலைத்திருப்போமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இயேசு வரும் பொழுது நம்ம ஓடி ஒளிகிற கூட்டத்திலே அல்ல, கைகளை உயர்த்தி கொண்டு ஆண்டவருடைய சமூகத்திலே அவருக்கு எதிர்கொண்டு ஓடி, அவருக்கு எதிர்கொண்டு ஓடி அவரோடு சேர்ந்து கொள்ளுகிற கூட்டத்திலே நீங்களும் நான் இருக்கணும். வெளிப்படுத்தல் 22:20 வாசிக்கும் பொழுது இவைகளை எல்லாம் சாட்சியாய் அறிவிக்கிற ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன். ஹல்லேலூயா. இந்த காரியங்களை எல்லாம் வெளிப்படுத்தலின் புத்தகத்திலே இந்த காரியங்களை எல்லாம் சாட்சியாய் அறிவிக்கிறவர் என்ன சொல்லுகிறார் என்றால், மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசுவின் வருகையின் நாட்களிலே
ஸ்தோத்திரம், பலவிதமான சம்பவங்கள் இந்த உலகத்தில் நடக்கிறது. இயேசுவின் வருகையின் நாட்களில ஸ்தோத்திரம், ஒருவேளை சபையின் கதவு திறந்திருக்கலாம், ஆனால் அவருடைய வருகையின் நாட்கள் நிறைவு பெறும் பொழுது பரலோகத்தின் வாசல்கள் மூடப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை சபையின் வாசல்கள் திறந்தே இருக்கலாம், பரலோக வாசல்கள் அன்றைக்கு மூடப்படும். அதற்கப்புறம் போய் எனக்கும் திறக்க வேண்டும் என்று சொல்லி எவ்வளவுதான் நம்ம முட்டி மோதினாலும் நமக்கு திறக்கப்பட வாய்ப்பே இல்லை. ஸ்தோத்திரம், அது திறக்கப்படாது. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு அவர் நம்மோடு கூட, அவர் நம்மை அன்போடு கூட அவர் அழைக்கிறார். ஸ்தோத்திரம், என் அண்டையில வாருங்கள், எனக்காக நீங்கள் வாழுங்கள் என்று சொல்லி அன்போடு கூட அவர் நம்மை அழைக்கிறார். அவருடைய அந்த அன்பின் அழைப்பிற்கு நம்ம கீழ்ப்படிந்து, அன்பின் அழைப்பிற்கு நம்ம செவி கொடுத்து அவருக்காக நம்ம வாழ்வோம் என்றால் நிச்சயமாகவே நமக்காக பரலோகம் திறக்கும். இல்லை என்றால் இன்றைக்கு அன்போடு நம்மை அழைத்து கொண்டிருக்கிற ஆண்டவர் அன்றைக்கு அவர் நியாயாதிபதியாக வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்றைக்கு அவருடைய முகத்தில நம்ம அன்பை பார்க்க முடியாது, அவரிடத்தில நம்ம இரக்கத்தை பார்க்க முடியாது. அன்றைக்கு நம்ம கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடும் பொழுது, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்கிற ஒரு சத்தம்தான் கடந்து வரும். இன்றைக்கு அவருடைய அன்பின் குரல், அன்பின் சத்தம் நமக்கு நேராக தொனித்துக் கொண்டிருக்கிறது. என் அண்டையிலே வாருங்கள் என்று சொல்லி அன்பாக அவர் நம்மை அழைத்துக் கொண்டிருக்கிறாரு. அந்த அன்பின் அழைப்பின் குரலை கேட்டு இன்றைக்கு அவரை பின் செல்ல நம்முடைய வாழ்க்கையை நாம் அர்ப்பணிப்போமாக. இன்றைக்கு ஸ்தோத்திர, என் அண்டையிலே வா என்று சொல்லி நம்மை பார்த்து அழைக்கிற சத்தம், ஒரு நாள் உங்களை நான் அறியேன் என்று மாறாதபடிக்கு எச்சரிக்கையாயிருப்போமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். மறுபடியே சொல்லுகிறேன், இன்றைக்கு வா என்று சொல்லி நம்மை பார்த்து அன்போடு கூட அழைக்கிற சத்தம், ஒரு நாள் உங்களை நான் அறியேன் என்று மாறாதபடிக்கு நாம் எச்சரிக்கை உள்ளவர்களாயிருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். அவர் சொல்லுகிறார், மெய்யாக இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். அவருடைய வருகைக்காக நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆயத்தப்படுத்துவோம். வருகையிலே கடந்து செல்ல நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போம். இயேசு வருவார் என்பது உண்மை. ஆமென். அது மறைக்க முடியாத உண்மை, மறுக்க முடியாத உண்மை. இன்றைக்கு இந்த உலகத்தின் ஒவ்வொரு காரியங்களும், உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களும் இயேசுவின் வருகையை நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறது, சொல்லிக் கொண்டே இருக்கிறது. அவருடைய வருகை இனி தாமதிப்பது இல்லை என்கிற ஒரு உணர்வை, ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை ஒவ்வொரு நாளும் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறது. அந்த எச்சரிப்பின் சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பின் செல்ல நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போம். வருகையிலே அவரோடு கூட நாம் இருக்கிற பாக்கியத்தை பெற்றுக் கொள்ளுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை